அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். என்னோட பேர் பேர்பாபு. திருவள்ளூர் மாவட்டம் செஞ்சி பாடலாம்னு சொல்லி ஒரு கிராமம். ஸோ இன்னைக்கு நான் சாஃப்ட்வேரில் ஐடி இன்ஜினியராக இருக்கேன். ஸோ அம்மா பார்த்தீங்கன்னா எல்லா வீட்டில் மாடுலேருந்து பயிர் வேலையிலேருந்து அதுக்கப்புறம் கடை நிறைய விஷயங்கள் அப்பாவுக்கு சப்போர்ட் பண்ணி ஹெல்ப் பண்ணாங்க. அதே போல் எந்த ஒரு இன்னைக்கு வரையும் வந்து எந்த ஒரு நிகழ்ச்சி எந்த ஒரு இது பண்ணாலும் அம்மா வந்து ஃபுல் சப்போர்ட்டு. அடுத்து சொல்லணும்னா நாளைக்கு என்னோட லைஃப்ல ஒரு முக்கியமான தருணம். திருவள்ளூரில் எங்கள் கிராமத்தில் வந்து லவால் கம்யூனிட்டி சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சென்டர் இனாகிரேட் பண்ணுறோம். பார்த்தீங்கன்னா வந்து நான் கிராமத்தில் படித்ததுனால இங்கிலீஷ் வந்து ரொம்ப இதுங்கிறதுனால என்ன பண்ணோம்னா இங்கிலீஷ் மற்ற எல்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு அப்போ பண்ணது இன்னை வரையும் வந்து ஃபுல் சப்போர்ட். வீட்டில் வந்து போனால் ஒரு இடம் வாங்கி அந்த இடத்துல வந்து இப்போ ஒரு சென்டர் கட்டியிருக்கோம். இன்னொரு இடத்துல வந்து ஒரு 40 பிள்ளைங்க படிச்சுருக்காங்க. லைஃப் லாங் இது வந்து ஒரு 35 வருஷம் ஆனது. அது நான் நிறைவேறது அதுக்கு அம்மா அப்பா மற்றும் குடும்பத்தினர் எல்லோருக்கும் இந்த இடத்துல நன்றி சொல்லியிருக்கேன். அடுத்து வந்து இந்த விருதாளர் இந்த நிறுவனத்துக்கு கிரேட் இந்தியா மூவ்மெண்ட் இருக்கும் என்னை பற்றி தெரியப்படுத்தின அனைவருக்கும் மிக்க நன்றி தெரிவிச்சுக்கிறேன். மிக்க நன்றி. நன்றி சார். வந்து நாளைக்கு தான் ஒரு ஸ்கில் டெவலப்மெண்ட் சென்டர் திருவள்ளூர்ல ஓபன் பண்றாங்க. அநேக அடித்தட்டு மக்களை பயிற்றுவிக்கும்படியான ஒரு அருமையான ஒரு நிறுவனம். அவங்களுக்கு அருமையான அன்புள்ள அம்மா விருது வழங்க முடியாத அம்மையார் அவர்களை நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. அடுத்த விருதாளர் ஆமா, நீங்க உங்க மகனை குறித்து என்ன பெருமை நினைக்கிறீங்க? அவர் இந்த நிலைமை அடையும் போது உங்களுக்கு மன மகிழ்ச்சி எப்படி இருந்தது? அதை குறித்து சில வார்த்தை. என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. எந்த இதோ கஷ்டப்பட்டாலும் அவங்க எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைப்பாங்க. எல்லாரும் மனசு சந்தோஷமா இருக்கணும் தான் நான் அவனுடைய எண்ணமே. இல்லை பசியா யார் வந்தாலும் சாப்பாடு எல்லாருக்கும் வாங்கி செய்வோம். எல்லாரும் நல்லா படிக்கணும்ன்றது ஒரு இதுதான். ஒரு கஷ்டத்துக்கே ஒரு செலவு பண்ணி முதல் ஒன்று பண்ணாரு, இப்ப ரெண்டாவதும் பண்ணிங்கிறாரு. நாளைக்கு அந்த விழா நல்லபடியா நடக்கணும் தான் கடவுளை வேண்டி வைக்கலாம். சார், இன்னைக்கு அவார்ட் வாங்கியிருக்காங்க அம்மா, எப்படி ஃபீல் பண்றீங்க? ரொம்ப மகிழ்ச்சியாக ஃபீல் பண்ணுறேன். வாழ்க்கையில் உண்மையிலேயே வந்து இன்னைக்கு ரொம்ப கிரேட்டஸ்ட் மூமெண்ட் எனக்கு. தேங்க்ஸ் டு கிரியேட் இந்தியா மூமெண்ட் ஃபார் சிம்லன்ஸ் இதுக்கு பல்கலைக்கழகங்களுக்கும் எனக்கு நன்றி. உண்மையிலேயே அம்மா இல்லைன்னா இன்னைக்கு சர்வீஸ் நிறைய பண்ணியிருக்கோம். எஜுகேஷனுக்கு மெயினாக பிள்ளைங்களுக்கு டியூஷன் ப்ளஸ் அவங்களுக்கு காலேஜ் ஃபீஸ்லாம் கட்டியிருக்கோம். நிறைய விஷயங்கள் செய்கிறோம். ஸோ இது ஒருவரே அம்மா எப்பவுமே வந்து இருந்தாங்க. அவங்களுக்கு இந்த நேரத்தில் இந்த விருது கிடைக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. மிக்க நாளைக்கு வந்து ஒரு என்னோட லைஃப் டைம் ஆசை, அதாவது 7th 8th படிக்கிறதுலேருந்து எங்கள் கிராமத்தில் வந்து எங்கள் கிராமத்து பிள்ளைங்களுக்காக வந்து ஒரு ஸ்கில் கம்ப்யூட்டர் சயின்ஸு, டைப்ரைட்டிங், ஸ்போக்கன் இங்கிலீஷ் இந்த மாதிரி ஒரு எல்லாமே கிராமத்தில் கிடைக்கணும்னு ஆசைப்பட்டோம். அதுக்கு உண்டான சென்டர் வந்து நாளைக்கு திறக்கிறோம். லவால் கம்யூனிட்டி சென்டர் அப்படின்னு சொல்லி நாளைக்கு செஞ்சிபானம் திருவள்ளூர் மாவட்டத்தில் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஒரு 30 வருஷ கனவு நாளைக்கு நிறைவேறுது. அதுக்கு முன்னாடி அம்மாவுக்கு இந்த விருது கிடைக்கிறதுல இந்த ரொம்ப மகிழ்ச்சியாக. தேங்க்யூ. அம்மா, நீங்க எப்படிமா ஃபீல் பண்றீங்க? உங்க மகன் வந்து இந்த விருது வாங்கி கொடுத்திருக்காரு. சந்தோஷமா இருக்கு. வந்து கர்ப்பமா சொல்ல நினைச்சது என் புள்ள பேரும் புகழும் அடையணும்னு அப்ப நினைச்சது இப்ப நிறைவேறிச்சு. கொஞ்சம் கொஞ்சமா நிறைவேற்றிங்க. எல்லாரும் பாராட்டணும் செய்யணும்னு அப்பவே நினைச்சேன். அது இப்ப நடக்குது. சந்தோஷம். ரொம்ப சந்தோஷமா இருக்கா? இந்த நாள் நிறைவா இருக்கா? நான் அப்ப நினைச்சது அப்ப நினைச்சு சொல்ல இது நினைச்சேன். நல்லா பேரும் புகழ் எடுக்கணும், எல்லாருக்கும் நல்லவனா இருக்கணும்னு நினைச்சேன். அது இப்ப நடந்து. தேங்க்யூ. அன்னைய தின வாழ்த்துக்கள் சொல்லிடுறீங்களா? அன்னைய தினம் வாழ்த்துக்கள்.